ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நான் பிரம்மம் பாகம் 2. ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ். உன் சொந்த சுயத்திடம் சரணடை. கேட்பவர்: நான் அமெரிக்காவில் பிறந்தேன். கடந்த 14 மாதங்களை ஸ்ரீ ரமணாசிரமத்தில் கழித்தேன். இப்போது அமெரிக்காவிற்கு திரும்பச் செல்கிறேன். அங்கு என் தாய் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார். மகாராஜ், உன் திட்டங்கள் என்ன? கேட்பவர்: நான் ஒரு தாதியாக பயிற்சி செய்யலாம் அல்லது திருமணம் செய்து கொண்டு குழந்தைகள் பெற்றுக்கொள்ளலாம். மகாராஜ், எது உன்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டுகிறது? கேட்பவர்: ஒரு ஆன்மீக வீட்டை அமைப்பதுதான் என்னால் சிந்திக்க கூடிய மிக உயர்வான சமுதாய சேவை. ஆனால் வாழ்க்கை வேறு மாதிரி வடிவெடுக்கலாம். எது வந்தாலும் நான் அதற்கு தயார். மகாராஜ், இந்த 14 மாதங்களில் ஸ்ரீ ரமணாசிரமத்தில் உனக்கு என்ன கிடைத்தது? நீ அங்கு வந்தபோது இருந்ததற்கும் இப்போது இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? கேட்பவர்: எனக்கு பயம் என்பது மேற்கொண்டு இல்லை. நான் சிறிது அமைதி அடைந்தேன். மகாராஜ், எந்த மாதிரியான அமைதி அது? நீ வேண்டுவதை பெற்ற அமைதியா, அல்லது எது உன்னிடம் இல்லையோ அதை வேண்டாது இருப்பதால் ஏற்படும் அமைதியா? கேட்பவர்: இரண்டிலிருந்தும் கொஞ்சம் என்று நினைக்கிறேன். அது சுலபமே அல்ல. ஆசிரமம் மிகவும் அமைதியான இடமாக இருந்த போதும் அகத்தளவில் நான் வேதனையுடன் இருந்தேன். மகாராஜ், அகத்திற்கும் புறத்திற்கும் வேறுபாடு மனதில்தான் உள்ளது என்று நீ அறிந்த பிறகு மேற்கொண்டு பயப்பட மாட்டாய். கேட்பவர்: அம்மாதிரியான அறிதல் எனக்கு வந்து போகிறது. நான் இன்னும் மாற்ற முடியாத தன்மையின் பூரணமான முழுமையை அடையவில்லை. மகாராஜ், நன்று. அவ்வாறு நீ நம்பும் வரை முழுமை அடையவில்லை என்னும் தவறான கருத்தை போக்க உன் சாதனாவை தொடர வேண்டும். சாதனா மேலே திணிக்கப்பட்டவைகளை போக்குகிறது. இடத்திலும் காலத்திலும் உள்ள ஒரு புள்ளியை விட குறைவாக, மேற்கொண்டு வெட்ட முடியாத அளவிற்கு மிகவும் சிறியதாக, கொல்ல முடியாதபடி மிக மிக குறைந்த காலமே வாழ்வதாக உன்னை அறிந்தால் பிறகு மட்டுமே எல்லா அச்சமும் போகும். நீ ஒரு ஊசியின் முனையை விட சிறியதாக இருந்தால் ஊசி உன்னை துளைக்க முடியாது. நீ ஊசியை துளைப்பாய். கேட்பவர்: ஆமாம், அப்படித்தான் சில சமயம் நான் நினைக்கிறேன். அசாத்தியமானவளாக நான் அச்சமற்று இருப்பதற்கு மேலே நான் அச்சமற்ற தன்மையை தான் என்று உணர்கிறேன். மகாராஜ், எது உன்னை ஸ்ரீ ரமணாசிரமத்திற்கு செல்ல வைத்தது? கேட்பவர்: எனக்கு ஒரு சந்தோஷமில்லாத காதல் இருந்தது. அதனால் நரக வேதனையை அடைந்தேன். மதுவோ போதைப் பொருட்களோ எனக்கு உதவ முடியவில்லை. நான் தடுமாறிக் கொண்டிருந்தேன். அப்போது யோகாவை பற்றிய ஒரு சில புத்தகங்களை படிக்க நேர்ந்தது. ஒரு புத்தகத்திலிருந்து மற்றொரு புத்தகமாக படித்து, ஒரு குறிப்பிலிருந்து மற்றொரு குறிப்பாக அறிந்து ஸ்ரீ ரமணாசிரமத்திற்கு சென்றேன். மகாராஜ், அதே மாதிரியான பேரிடர் உனக்கு மறுபடியும் நேர்ந்தால் உன்னுடைய தற்போதைய மனோநிலையில் முன்பு போலவே துன்பப்படுவாயா? கேட்பவர்: இல்லை இல்லை, நான் என்னை துன்பப்பட விட மாட்டேன். என்னை கொன்று விடுவேன். மகாராஜ், அப்படியானால் உனக்கு சாக பயமில்லை. கேட்பவர்: எனக்கு சாவதற்கு பயம்தான். ஆனால் சாவை பற்றி அல்ல. சாவது வழியும் அசிங்கமானதுமானது என்று நான் நினைக்கிறேன். மகாராஜ், உனக்கு எப்படி தெரியும்? அது அப்படி இருக்க வேண்டியதில்லை. அது அழகாகவும் அமைதியானதாகவும் இருக்கலாம். இறப்பு உடலுக்குத்தான் நிகழ்கிறது, உனக்கு அல்ல என்று தெளிவாக தெரிந்து கொண்ட பிறகு நீ உன் உடல் என்று ஒரு துணியை போல விழுவதை கவனிப்பாய். கேட்பவர்: இறத்தலின் மேல் எனக்குள்ள அச்சம் என் எதிர்பார்க்கும் அச்ச உணர்வினால் வருவது என்றும் அறிவினால் அல்ல என்றும் எனக்கு நன்கு தெரியும். மகாராஜ், மக்கள் ஒவ்வொரு வினாடியும் சாகிறார்கள். இறத்தலின் அச்சமும் வேதனையும் உலகில் இருண்ட மேகத்தைப் போல தொங்கிக் கொண்டிருக்கின்றன. நீயும் அச்சப்படுவதில் அதிசயம் எதுவும் இல்லை. ஆனால் உடல் மட்டும்தான் இறக்கிறது. ஞாபகத்தின் தொடர்ச்சியோ அதில் பிரதிபலிக்கப்படும் நான் என்னும் உணர்வோ அல்ல. இதை தெளிவாக நீ அறிந்து விட்டால் மேற்கொண்டு பயப்பட மாட்டாய். கேட்பவர்: நன்று. இறக்கும்போது எப்படி என்று பார்க்கலாம். மகாராஜ், கவனத்தை செலுத்து. அப்போது பிறப்பும் இறப்பும் ஏக ரூபம் என்றும், வாழ்க்கை இருத்தலுக்கும் இறத்தல் இல்லாமைக்கும் இடையில் துடிக்கிறது என்றும், முழுமை தன்மைக்கு ஒன்றுக்கு மற்றொன்று தேவை என்றும் காண்பாய். நீ இறப்பதற்காக பிறக்கிறாய், மறுபடியும் பிறப்பதற்காக இறக்கிறாய். கேட்பவர்: பற்றற்ற தன்மை இந்த செயல்பாட்டை நிறுத்தாதா? மகாராஜ், பற்றற்ற தன்மையோடு பயம் போய்விடும், ஆனால் நிஜம் போகாது. கேட்பவர்: நான் மறுபடியும் பிறக்க நிர்பந்திக்கப்படுவேனா? எவ்வளவு பயங்கரம்! மகாராஜ், நிர்பந்தம் எதுவும் கிடையாது. நீ என்ன வேண்டுகிறாயோ அதை பெறுகிறாய். நீ உன் சொந்த திட்டங்களை வகுத்து அவற்றை செயல்படுத்துகிறாய். கேட்பவர்: நாம் துன்பப்படுவதற்காக நம்மையே தண்டித்துக் கொள்கிறோமா? மகாராஜ், நாம் ஆராய்வதால் வளர்கிறோம். ஆராய நமக்கு அனுபவம் தேவை. நாம் புரிந்து கொள்ளாததை திரும்ப செய்ய எத்தனைக்கிறோம். நாம் உணர்வுடனும் புத்திசாலித்தனத்துடனும் இருந்தால் துன்பப்பட வேண்டியதில்லை. வழி என்பது கவனத்தை ஈர்ப்பது மற்றும் அலட்சியத்திற்கு அபராதமும் ஆகும்.
புத்திசாலித்தனமான மற்றும் வாஞ்சையான செயல்பாடுதான் ஒரே நிவாரணம். கேட்பவர், நான் புத்திசாலித்தனத்தில் வளர்ந்ததால் மறுபடியும் என் துன்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாது. தற்கொலையில் என்ன தவறு? மகாராஜ், அது பிரச்சனையை தீர்த்தால் தவறு எதுவும் இல்லை. இல்லை என்றால் எப்படி? சில வலி மிகுந்த தீராத வியாதி இருப்பது அல்லது தாங்க முடியாத பேரிடர் போன்ற சில அரிதான காரணங்களால் ஏற்படும் துன்பத்திற்கு தற்கொலை ஓரளவு நியாயமானதாக இருக்கலாம். ஆனால் எங்கு ஞானமும் அன்பும் இல்லையோ அங்கு தற்கொலை உதவாது. ஒரு முட்டாள்தனமான இறத்தலுக்கு ஒரு முட்டாள்தனமான மறுபிறவி என்று அர்த்தம். தவிர கர்மாவை பற்றிய கேள்வியும் கருதப்பட வேண்டியுள்ளது. தாங்கிக் கொள்வதுதான் வழக்கமாக மிகவும் புத்திசாலித்தனமான வழி. கேட்பவர், துன்பம் எவ்வளவுதான் தீவிரமாகவும் நம்பிக்கையற்று இருந்தாலும் ஒருவர் பொறுத்து கொள்ள வேண்டுமா? மகாராஜ், தாங்கிக் கொள்வது ஒன்று, ஏற்றுக்கொள்ளாத வேதனை மற்றொன்று. தாங்கிக் கொள்வது அர்த்தமுள்ளது மற்றும் பயனுள்ளது, ஏற்றுக்கொள்ளாத வேதனையோ பயனற்றது. கேட்பவர், கர்மாவை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும்? எப்படி இருந்தாலும் அது தன்னை பற்றி அதுவே பார்த்து கொள்ளும். மகாராஜ், பெரும்பாலான கர்மா சமுதாயத்தால் ஒன்று சேர்க்கப்பட்டது. எப்படி மற்றவர்கள் நமக்காக துன்பப்படுகிறார்களோ அப்படி நாம் மற்றவர்களுடைய பாவங்களுக்காக துன்பப்படுகிறோம். மனித இனம் ஒன்றே. இந்த நிஜத்தை அறியாமல் இருப்பது அதை மாற்றாது. மற்றவர்களுடைய துன்பங்களுக்கு நாம் அக்கறையுடன் இருந்திருந்தால் நாம் மிகவும் சந்தோஷமான மனிதர்களாக இருந்திருப்போம். கேட்பவர், நான் மிகவும் அதிக பொறுப்புள்ளவளாக வளர்ந்துள்ளதை பார்க்கிறேன். மகாராஜ், நன்று. நீ இதை சொல்லும்போது உன் மனதில் என்ன உள்ளது? உன்னை ஒரு பெண் உடலில் உள்ள ஒரு பொறுப்புள்ள நபராகவா? கேட்பவர், ஒரு உடல் உள்ளது, அதில் கருணை உள்ளது, ஞாபகம் உள்ளது, பலவிதமானவையும் பல மனப்பாங்குகளும் உள்ளன. மொத்தத்தில் அவற்றை ஒரு நபர் என்று சொல்லலாம். மகாராஜ், நான் என்னும் கருத்தும் கூடவா? கேட்பவர், நான் என்பது ஒரு கூடையைப் போல ஒரு நபரை உருவாக்குகின்ற பலவற்றை கொண்டுள்ளது. மகாராஜ், அல்லது அது கூடையை பின்னி இருக்கும் அட்டையைப் போல உன்னை ஒரு பெண் என்று நினைக்கும் போதுதான் நீ பெண் என்று அர்த்தப்படுகிறாயா, அல்லது உன் உடல் பெண் என்று விவரிக்கப்படுகிறதா? கேட்பவர், அது என் மனோபாவத்தை பொறுத்தது. சில சமயம் என்னை வெறுமனே பிரக்னையின் ஒரு மையமாக உணர்கிறேன். மகாராஜ், அல்லது ஒரு பிரக்னை கடலாக. ஆனால் எதிர்பாராமல் இல்லாமல் சூழ்நிலைகளாலும் நிபந்தனைகளாலும் உருவான ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ இல்லாத கணங்கள் இருந்ததா? கேட்பவர், ஆமாம், இருந்தன. ஆனால் அதை பற்றி பேச கூச்சமாக இருக்கிறது. மகாராஜ், ஒரு குறிப்பைத்தான் ஒருவர் எதிர்பார்க்க முடியும். நீ மேற்கொண்டு எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. கேட்பவர், உங்கள் முன்னிலையில் புகைப்பிடிக்க எனக்கு அனுமதி உண்டா? ஒரு ஞானியின் முன் புகைப்பது வழக்கமில்லை. அதுவும் முக்கியமாக ஒரு பெண்ணிற்கு கிடையாது என்று எனக்கு தெரியும். மகாராஜ், நீ புகைக்கலாம், யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள், எங்களுக்கு புரியும். கேட்பவர், குளிரவும் அமைதியடையவும் வேண்டியதன் தேவையை நான் உணர்கிறேன். மகாராஜ், அமெரிக்கர்களுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் அடிக்கடி அவ்வாறுதான். ஒரு தொடர்ந்த சாதனாவிற்கு பிறகு அவர்கள் சக்தியேற்றப்பட்டு தீவிரமாக ஒரு வடிகாலை தேடுகிறார்கள். அவர்கள் குழுக்களை ஏற்பாடு செய்கிறார்கள், யோகாவை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியர்கள் ஆகிறார்கள், திருமணம் செய்து கொள்கிறார்கள், புத்தகம் எழுதுகிறார்கள். அமைதியாக இருப்பதையும் சக்தியை உள்முகமாக திருப்பி தீராத சக்தியின் ஆதாரத்தையும் காண்பதையும் அதை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் கலையை கற்றுக்கொள்வதையும் தவிர மற்ற எல்லாவற்றையும் செய்கிறார்கள். கேட்பவர், நான் மிகவும் சக்தியோடு இருப்பதாக உணர்வதால் திரும்பச் சென்று ஒரு செயல் துடிப்புள்ள வாழ்க்கையை வாழ விரும்புகிறேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன். மகாராஜ், உன்னை உடலும் மனமுமாக எடுத்துக்கொள்ளாதவரை நீ விரும்புவதை செய்யலாம். உடலையும் அதோடு போகின்றவைகளையும் உண்மையாகவே விட்டுவிடுதல் அவ்வளவு முக்கியமானவை அல்ல. நீ உடல் அல்ல என்றும் உடலில் இருந்து தனித்தவள் என்றும் தெளிவாக புரிந்துகொள். ஒரு விட்டேத்தியான உணர்வு, உணர்ச்சி பூர்வமான ஈடுபாடு இல்லாமைதான் முக்கியம். கேட்பவர், நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. 4 வருடங்களுக்கு முன்பு நான் பொருள்மயமானவைகளை ஒதுக்குதல் என்னும் காலகட்டத்தை கடந்தேன். எனக்காக உடைகள் வாங்கிக் கொள்ளவில்லை. எளிமையான உணவுகளை உண்டேன். மர பலகைகளின் மேல் படுத்து தூங்கினேன். வசதிகள் இல்லாமல் இருப்பதை ஏற்றுக்கொள்வதுதான் முக்கியம். உண்மையான அசௌகரியங்கள் முக்கியம் அல்ல. இப்போது வாழ்க்கையை அது வருவது போல் வரவேற்பதும் அது கொடுக்கும் எல்லாவற்றையும் நேசிப்பதும் தான் மிகச் சிறந்தது என்று அறிந்து கொண்டேன். வருவதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறேன். அதை சிறப்பாக மாற்றிக்கொள்கிறேன். ஒரு சில குழந்தைகளுக்கு வாழ்க்கையும் உண்மையான பண்பாட்டையும் என்னால் கொடுக்க முடிந்தால் அது போதும். என் இதயம் ஒவ்வொரு குழந்தைக்காக இருந்தாலும் என்னால் எல்லோரையும் அடைய முடியாது. மகாராஜ், ஆண் பெண் உணர்வுடன் நீ இருந்தால்தான் திருமணமானவள் மற்றும் ஒரு தாய். உன்னை உடலாக கருதாவிட்டால் உடலின் குடும்ப வாழ்க்கை எவ்வளவுதான் தீவிரமாகவும் சுவாரஸ்யமாகவும் இருந்தாலும் அது மனத்திரையின் மேல் உள்ள நாடகமாகத்தான் தோன்றும். அப்போது பிரக்னையின் ஒளி மட்டும்தான் ஒரே மெய்மை.
கேட்பவர், பிரக்ஞையை மட்டுமே ஏன் ஒரே மெய்மை என்று வலியுறுத்துகிறீர்கள்? பிரக்ஞை சுட்டுகின்ற பொருள், அது இருக்கும் வரை மெய் இல்லையா? மகாராஜ், ஆனால் அது நீடித்து இருக்காது. கனநேர மெய்மை இரண்டாம் பட்சமானது, அது காலமற்றதை சார்ந்திருக்கிறது. கேட்பவர், நீங்கள் குறிப்பது தொடர்ச்சியானதையா அல்லது நிலையானதையா? மகாராஜ், இருப்பில் தொடர்ச்சி என்பது இருக்க முடியாது. தொடர்ச்சி கடந்த காலத்தில், தற்பொழுதில், எதிர்காலத்தில் உள்ள அடையாளத்தை குறிக்கிறது. அப்படிப்பட்ட அடையாளம் சாத்தியமில்லை. ஏனெனில் அடையாளத்தின் வழிமுறை கூட குறையவும் மாறவும் கூடியது. தொடர்ச்சி, நிலைத்த தன்மை, இவையெல்லாம் ஞாபகத்தால் உருவாக்கப்படும் மாயைகள். படிவமே இருக்க முடியாத இடத்தில் ஒரு படிவத்தின் வெறும் மன உருவகங்கள். எல்லா தற்காலிகமான அல்லது நிரந்தரமான உடல் மற்றும் மனம் பற்றிய, ஆண் அல்லது பெண்ணை பற்றிய கருத்துக்களையும் கைவிட்டுவிடு. பிறகு என்ன மிஞ்சும்? எல்லா பிரிவினைகளும் கைவிடப்பட்டால் உன் மனோநிலை என்ன? நான் வேறுபாடுகளை விட்டுவிடுவதை பற்றி பேசவில்லை, ஏனெனில் அவை இல்லாமல் தோற்றங்கள் இருக்காது. கேட்பவர், நான் பிரிக்கவில்லை என்றால் மகிழ்ச்சியாக அமைதியுடன் இருக்கிறேன். ஆனால் நான் எப்படியோ என் கட்டுப்பாட்டை மறுபடியும் இழந்து மகிழ்ச்சியை புறப்பொருட்களில் தேட ஆரம்பிக்கிறேன். ஏன் என் அக அமைதி நிலையாக இல்லை என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. மகாராஜ், அமைதியும் கூட மனதின் ஒரு நிலைதான். கேட்பவர், மனதிற்கு அப்பால் நிசப்தம் இருக்கிறது, அதை பற்றி சொல்வதற்கு ஒன்றும் இல்லை. மகாராஜ், ஆமாம், நிசப்தத்தை பற்றிய எல்லா பேச்சுக்களும் வெறும் சப்தமே. கேட்பவர், தன்னுடைய சொந்த இயற்கையான தன்னிச்சையான மகிழ்ச்சியை ருசித்த பிறகும் நான் ஏன் லோகாயதமான மகிழ்ச்சியை தேடுகிறோம்? மகாராஜ், மனம் உடலுக்கு பணிபுரிய ஈடுபட்டிருக்கும் போது மகிழ்ச்சி தொலைந்து போகிறது. அதை மறுபடியும் பெற அது இன்பத்தை நாடுகிறது. மகிழ்ச்சியோடு இருப்பதற்கான உந்துதல் சரியானது, ஆனால் அதை பெறும் வழிமுறைகள் தான் தவறாக வழி நடத்துபவை, நம்ப முடியாதவை, உண்மையான மகிழ்ச்சியை அழிப்பவை. கேட்பவர், இன்பம் எப்போதும் தவறானதா? மகாராஜ், உடல் மற்றும் மனதின் சரியான நிலையும் உபயோகமும் செறிவாக இன்பமானவை. இன்பத்தை தேடுவதுதான் தவறானது. உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயலாதே. மாறாக உன் மகிழ்ச்சிக்கான தேடுதலை கேள்வி கேள். நீ மகிழ்ச்சியற்று இருப்பதால் மகிழ்ச்சியை வேண்டுகிறாய். நீ ஏன் மகிழ்ச்சியற்று இருக்கிறாய் என்று கண்டுபிடி. நீ மகிழ்ச்சியற்று இருப்பதால் பொருள் மயமானவற்றில் மகிழ்ச்சியை தேடுகிறாய். அம்மாதிரியான இன்பம் வழியை கொண்டு வருகிறது. ஆகையால் அதை லோகாயதமானது என்று சொல்கிறாய். பிறகு துக்கமில்லாத, நீ தெய்வீகமானது என்று சொல்கிற வேறு மாதிரியான இன்பங்களுக்கு ஏங்குகிறாய். உண்மையில் இன்பம் என்பது துக்கத்திலிருந்து தற்காலிகமான நிவாரணம். மகிழ்ச்சி என்பது லோகாயதமானது மற்றும் அவ்வாறல்லாதது. நிகழும் அனைத்திற்குள்ளும் அப்பாலும் இருப்பது. வேறுபாட்டை ஏற்படுத்தாதே. பிரிக்க முடியாததை பிரிக்காதே. வாழ்க்கையிலிருந்து உன்னை அந்நியப்படுத்தாதே. கேட்பவர், இப்போது எவ்வளவு நன்றாக உங்களை புரிந்து கொண்டிருக்கிறேன் பாருங்கள். நான் ஸ்ரீ ரமணாசிரமத்தில் தங்குவதற்கு முன்பு மனசாட்சியால் கொடுமைப்படுத்தப்பட்டு எப்போதும் என்னை மதிப்பீடு செய்து கொண்டு இருந்தேன். இப்போது நான் முற்றிலும் தளர்வாக, முழுவதுமாக நான் இருப்பது எப்படியோ அப்படி என்னை ஏற்றுக்கொள்கிறேன். நான் அமெரிக்காவிற்கு திரும்பிய பிறகு வாழ்க்கையே அது வருவது போல் ஸ்ரீ ரமண பகவானுடைய அருள் என்று ஏற்றுக்கொண்டு கசப்பையும் இனிப்போடு ஆனந்தமாக அனுபவிப்பேன். ஸ்ரீ ரமண பகவானை நம்புவது என்பது நான் ஆசிரமத்தில் கற்றுக்கொண்டவைகளில் ஒன்று. நான் முன்பு இது போல இல்லை. முன்பு என்னால் நம்ப முடியாது. மகாராஜ், ஸ்ரீ ரமண பகவானை நம்புவது உன்னை நம்புவதற்கு சமம். எது நடந்தாலும் அது உனக்கு நடக்கிறது என்றும், உன்னால் நடக்கிறது என்றும், உன் மூலம் நடக்கிறது என்றும் நீ உணர்ந்து அறிகின்ற அனைத்தையும் நீதான் உருவாக்குபவர், அனுபவிப்பவர், அழிப்பவர் என்னும் பிரக்ஞையோடும் இரு. அப்போது நீ பயப்பட மாட்டாய். பயப்படாத இருந்தால் நீ மகிழ்ச்சியற்று இருக்க மாட்டாய், மகிழ்ச்சியையும் தேட மாட்டாய். உன் மனம் என்னும் கண்ணாடியில் எல்லா விதமான படங்களும் தோன்றி மறைகின்றன. அவை முற்றிலும் உன் சொந்த உருவாக்கம் என்று அறிந்து அவை வந்து போவதை அமைதியாகவும் உஷாராகவும், ஆனால் குழம்பாமலும் கவனி. இந்த அமைதியான கவனித்தல் தான் யோகாவின் அடித்தளம். நீ படத்தை பார்ப்பாய், ஆனால் நீ படம் அல்ல. கேட்பவர், நான் மறுபடியும் பிறக்க விரும்பாததால் இறத்தலை பற்றிய எண்ணம் என்னை பயப்படுத்துகிறது. யாரும் என்னை நிர்பந்திக்கவில்லை. இருப்பினும் நிறைவாத வாசனைகளின் அழுத்தம் அதிகப்படியாக இருக்கின்றன. ஆகையால் மறுபிறப்பை என்னால் தடுக்க முயலாது. மகாராஜ், தடுப்பது என்னும் கேள்வி எழுவதில்லை.
பிறப்பதும் மறுபடியும் பிறப்பதும் நீ அல்ல. அது நிகழட்டும், அது நிகழ்வதை பார். கேட்பவர், பிறகு ஏதொன்றையும் ஏன் பொருட்படுத்த வேண்டும்? மகாராஜ், ஆனால் நீதான் பொருட்படுத்துகிறாய். உண்மை, அன்பு, அழகு ஆகியவற்றை பற்றிய உன்னுடைய சொந்த உணர்வு, நீ அவற்றை பற்றி உருவகப்படுத்தி கொண்டுள்ள படத்தோடு மோதும் வரை நீ பொருட்படுத்துவாய். ஒத்திசைவிற்கும் அமைதிக்கும் ஆசைப்படுவது தவிர்க்க முடியாதது. ஆனால் அவை நிறைவேறிவிட்டால் அக்கறையில்லாமல் போய்விடும். பௌதீக வாழ்க்கை பிரயத்தனமற்றதாகி கவனத்தின் நிலைக்கு கீழே இருக்கும். பிறகு நீ உடலில் கூட பிறந்திருக்க மாட்டாய். உடலோடு இருப்பதும் உடல் இல்லாமல் இருப்பதும் உனக்கு ஒன்றுதான். உனக்கு எதுவுமே நடக்க முடியாத ஒரு நிலையை அடைவாய். உடல் இல்லாததால் உன்னை கொல்ல முடியாது. உடைமைகள் இல்லாததால் உன்னிடம் திருட முடியாது. மனம் இல்லாததால் உன்னை ஏமாற்ற முடியாது. ஒரு ஆசையோ அல்லது அச்சமோ தொக்கி நிற்க புள்ளி எதுவும் இருக்காது. உனக்கு எந்த மாற்றமும் நிகழ முடியாத வரை வேறு என்ன முக்கியம்? கேட்பவர், எப்படியோ, எனக்கு இரத்தல் என்னும் கருத்து பிடிக்கவில்லை. மகாராஜ், அது ஏனெனில் நீ மிகவும் இளமையோடு இருக்கிறாய். எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக உன்னை பற்றி உனக்கு தெரியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு குறைவாக நீ பயப்படுவாய். கண்டிப்பாக இரத்தலின் வேதனை ஒருபோதும் பார்க்க இனிமையாக இருக்காது. ஆனால் இறக்கும் மனிதன் அரிதாகத்தான் இறக்கும் உணர்வுடன் இருப்பார். கேட்பவர், அவர் விழிப்புணர்வுக்கு திரும்புவாரா? மகாராஜ், அது பெருமளவில் தூக்கத்தை போன்றது. சிறிது காலத்திற்கு நபர் கவனத்தில் இருக்க மாட்டார், பிறகு திரும்பி விடுவார். கேட்பவர், அதே நபராகவா? மகாராஜ், நபர் சூழ்நிலைகளின் ஒரு உருவாக்கமாக இருப்பதால் எப்படி தீ அதன் எரிபொருளை பொறுத்து மாறுகிறதோ அப்படி அவற்றோடு சேர்ந்து அவசியமாக மாறும். செயல்பாடு மட்டும் இடத்தையும் காலத்தையும் உருவாக்கி கொண்டு மேற்கொண்டு தொடரும். கேட்பவர், நன்று. கடவுள் என்னை பார்த்து கொள்வார். நான் எல்லாவற்றையும் அவரிடம் விட்டுவிடலாம். மகாராஜ், கடவுளின் மேல் வைக்கப்படும் நம்பிக்கையும் கூட செல்லும் வழியில் ஒரு நிலைதான். முடிவாக நீ எல்லாவற்றையும் கைவிட்டு விடுவாய். ஏனெனில் நீ வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத மிக எளிதான ஒன்றை அடைவாய். கேட்பவர், நான் இப்போதுதான் ஆரம்பிக்கிறேன். ஆரம்பத்தில் எனக்கு எந்தவிதமான பற்றும் நம்பிக்கையும் கிடையாது. நிகழ்வுகள் நடப்பது போல் நடக்க விடுவதில் எனக்கு பயம். உலகம் மிகவும் அபாயகரமானதாகவும் விரோதமானதாகவும் எனக்கு தோன்றியது. இப்போது குறைந்தபட்சம் குருவையோ கடவுளையோ நம்புவதை பற்றி நான் பேசவாவது முடிகிறது. என்னை வளர விடுங்கள். என்னை வேகமாக செல்லும்படி துரத்தாதீர்கள். என்னால் முடிந்த வேகத்தில் முன்னேற விடுங்கள். மகாராஜ், எல்லா விதத்திலும் முன்னேறு. ஆனால் நீ முன்னேறுவதில்லை. நீ இன்னும் ஆண், பெண், முதுமை, இளமை, வாழ்தல், இறத்தல் ஆகிய கற்பனைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறாய். மேற்கொண்டு செல், அப்பால் செல். கவனிக்கப்பட்ட ஒன்று கடந்து போகக்கூடிய ஒன்றாகும். கேட்பவர், ஐயா, நான் எங்கு சென்றாலும் மக்கள் என்னிடம் குறை கண்டுபிடித்து தொல்லைப்படுத்துகிறார்கள். நான் இந்த ஆன்மீக செல்வத்தை தேடுவதில் சோர்ந்து போய்விட்டேன். எதிர்காலத்தை அது எவ்வளவுதான் மகத்துவமானதாக இருந்தாலும் அதற்காக என்னுடைய தற்போதையதை தியாகம் செய்யும் அளவிற்கு அதில் என்ன தவறு? மெய்மை தற்பொழுதில் உள்ளதென்று நீங்கள் சொல்கிறீர்கள். அதை நான் விரும்புகிறேன். எனக்கு அது வேண்டும். நான் என் நிலைப்பாட்டை பற்றியும் அதன் எதிர்காலத்தை பற்றியும் சாசுவதமாக பதற்றத்துடன் இருக்க விரும்பவில்லை. அதிகப்படியானதையும் மேம்பட்டதையும் நான் துரத்திச் சென்று பிரிக்க விரும்புவதில்லை. என்னிடம் என்ன உள்ளதோ அதை விரும்ப விடுங்கள். மகாராஜ், நீ சொல்வது மிகவும் சரி. அதை செய். நாணயமாக மட்டும் இரு. உன்னிடம் இருப்பதை நேசி. கடும் முயற்சியும் சிரமமும் படாதே. கேட்பவர், இதைத்தான் நான் குருவிடம் சரணடைவது என்று சொல்கிறேன். மகாராஜ், அதை ஏன் வெளிப்புற சமாச்சாரமாக்குகிறாய்? உன் சொந்த சுயத்திடம் சரணடை. ஒவ்வொன்றும் அதன் ஒரு வெளிப்பாடுதான். தொடரும். ஓம்.